எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். எண்ணியலாமையில் நீர் செயல்படுவீர். கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றால் என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழ செய்வீரென்றால் என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றால் என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவதும் நீரென்றால் என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வஞானியே உம்மை ஆராதிப்பேன். கர்த்தர் பெரியவர். அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி இவ்வளோதான் முடிஞ்சு போயிடுச்சு, இவ்வளோதான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு தோன்ற சூழ்நிலை வந்தாலும் நம்மளுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகள் அல்ல. அவர் பெரியவர். அவர் பெரிய காரியங்களை செய்வார். நம்ம கண்ணுக்கு முன்னாடி வழியே இல்லையே அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அந்த வனாந்திரத்துலேயும் கர்த்தர் வழியை உண்டு பண்ணுகிறவராக இருக்கிறார். ஐயோ மழையே இல்லையே, எப்படி ஆறுகளே இல்லையே, எப்படி அப்படின்ற சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தர் அந்த பள்ளத்தாக்குகளை எல்லாம் நிரப்புகிறவராக இருக்கிறார். அவர் நம்ம நினைக்காத வேளையிலே அவர் பெரிய காரியங்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் நிச்சயமாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். அவரே பெரியவர்.